ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த் ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய அன்றாட வாழ்வில் ஆன்மீகம், மண்டேன் டு ஸ்பிரிச்சுவல் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. சுவாமிஜிக்கு சொற்பொழிவுகள் ஆற்றுவதும் அறிவுரைகள் கூறுவதும் எனக்கு வழக்கமில்லை என்றாலும், பேரன்புமிகு பரம்பூஜ்ய பப்பா மற்றும் பரம்பூஜ்ய மாதாஜி ஆகியோரது ஜெயந்தி மற்றும் மகா சமாதி போன்ற விசேஷ நாட்களில் கூடும் நண்பர்களுக்கென உரையாற்றுவது அவசியமாகிவிட்டது. மேலும் நண்பர்கள் மிகவும் கடினமானவை என தாம் கருதும் ஒரு சில சிக்கலான விஷயங்களில் நமது அறிவுரையை நாடும்போது அவர்களது பல்வேறு கடிதங்களுக்கு அன்றாடம் பதில் எழுதுவதும் அவசியமாகிறது. அவற்றில் பல சாதாரண உலகியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தன, சில ஆன்மீக சாதனை சம்பந்தப்பட்டவையாக இருந்தன. இந்த புத்தகம் மேலே கூறப்பட்ட சிற்றுரைகளின் சுருக்கமான திரட்டையும் பல்வேறு கடிதங்களுக்கு அளிக்கப்பட்ட பதில்களின் சாராம்சத்தையும் உட்கொண்டது. இப்போது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: சாதாரணமான உலகியல் வாழ்க்கைக்கும் ஆன்மீகமான பரமார்த்திக வாழ்க்கைக்கும் இடையில் வேறுபாடு ஏதுமில்லை. அனைத்தையும் இறைவனாக காண்பதற்கும் இறைவனில் அனைத்தையும் காண்பதற்கும் நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நமது உலகியல் கடமைகளுக்கும் ஆன்மீக பழக்கங்களுக்கும் இடையே எவ்வித பாகுபாட்டையும் காண மாட்டோம். இதன் விளைவாக நமது அனைத்து செயல்களுமே இறை வழிபாடாக ஆகிவிடும். இந்த பயிற்சி எவ்வித தடைகளுமின்றி தொடர்ந்து நடக்க வேண்டும். இது நம்மை எப்போதும் உயர்ந்த உணர்வு நிலையில் வைத்திருக்கும். அடுத்த தலைப்பு: அனைவரும் இறைவனே. காண்பது காணப்படாதது இரண்டுமே இறைவன்தான். இறைவன் மட்டுமே இருக்கிறார். இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு இடத்தில் எழுச்சி ஊட்டும் சத்சங்கம், வேறோரிடத்தில் வியாபாரம், எங்கோ ஓரிடத்தில் குற்றமாக கருதப்படும் செயல் என அனைத்தையும் அவர்தான் அந்த உயர்ந்த உணர்வு நிலையில் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வனைத்து வேடங்களையும் ஏற்று அவர்தான் நடித்து கொண்டிருக்கிறார் என நாம் உணர்ந்த உடனேயே உயர்ந்த உணர்வு நிலைக்கு நாம் கொண்டு செல்லப்படுவதால் நல்லது அல்லது கெட்டது என எதையும் பார்க்க மாட்டோம். அந்த நிலையில் தொடர்ந்து இருப்பதற்கான முயற்சியை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். இறைவன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு செயல்திறன்கள் மற்றும் திறமைகளை அளித்துள்ளார். எனவே சிலர் மிகுந்த அறிவு படைத்தவர்களாகவும், சிலர் மிதமான அறிவோடும், சிலர் சராசரிக்கும் கீழேயும் உள்ளனர். நமக்கு இறைவன் அளித்ததை கொண்டு நாம் மகிழ்வடைந்து அதை சிறப்பாக பயன்படுத்த முயல வேண்டும். ஏனெனில் இறைவன் தாமே வெவ்வேறு உடைகள் அணிந்து தமது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த உலக லீலையை விளையாடி கொண்டிருக்கிறார். உங்களை விட அதிக திறமை படைத்தவர்களை காணும் பொழுது இறைவனே அவர்கள் மூலமாக அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறார் என்றெண்ணி மகிழ்வடையுங்கள். அடுத்த தலைப்பு: உலகம் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறே சரியாக இருக்கிறது. இறைவன் தனது எண்ணிலடங்கா வடிவங்களில் நிரந்தரமாக இந்த லீலையை செய்து கொண்டிருக்கிறார் என கொள்வோமேயானால், இந்த உலகில் எதுவுமே நம் அமைதியை குலைக்காது. அனைத்தையும் தெளிவாக காணக்கூடிய உயர்ந்த உணர்வு நிலைக்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்ளாவிடில் இவ்வுலகத்தில் நமது பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க இயலாது. உலகத்தில் நிகழ்பவைகளை நம்மால் மாற்ற இயலாது. ஆனால் அவற்றை இறைவனது விளையாட்டாக பார்க்கும் அளவுக்கு நமது மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளலாம். பேரன்புமிகு பப்பா ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார்: உலகம் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறே சரியாக இருக்கிறது. இத்தகைய பற்றற்ற நோக்கோடு இருந்தால் அனைத்து நிலைமைகளிலும் சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமாக இருப்பதோடு உலக விளையாட்டை மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் இயலும். அவர் நம்மை எங்கே இருத்தினாலும், நம்மை எந்த பாத்திரத்தை ஏற்க வைத்தாலும் அதை நாம் ஏற்று நடிக்க வேண்டும். இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஆன்மீகம் அல்லது ஆன்மீகம் அல்லாதது என எதுவும் இல்லை. அனைத்தும் அவரே. அடுத்த தலைப்பு: எப்போதும் அன்பான மனப்பாங்குடன் இருங்கள்.
உங்கள் முயற்சியினால் மற்றவர்களது மனப்பாங்கை மாற்றுவதென்பது கடினமாக இருந்தாலும் அது சாத்தியமானதுதான். அதாவது ஒருவர் உங்களை எவ்வளவுதான் அவமதித்தாலும் அவரை முழு மனதோடு நேசிப்பதன் மூலம் இது சாத்தியமாகும். அமைதியாகவும் சலனமில்லாமலும் இருந்து கொண்டு அவருடன் அன்போடு பேசுங்கள். அந்த சூழலிலிருந்து ஓடி ஒளிவது அதற்கான தீர்வல்ல. அதை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும். அன்புதான் இதற்கு வழி. அடுத்த தலைப்பு: அனைத்தும் இறைவன் சித்தப்படியே நிகழ்கின்றன. இறைவனுடைய சக்தி அறுதியானது, முழுமையானது. அதை தவிர வேறு எவ்விதமான சக்தியும் கிடையாது. ஆக மிகச் சிறியதிலிருந்து பெரியது வரை எது நடந்தாலும் அது அவரது விருப்பத்திற்கு இணங்கதான் நடக்கிறது. எனவே நாம் எப்போதும் பூர்ண சரணாகதி நிலையில் வாழ்ந்தோமேயானால் நமக்கு அமைதியும் மகிழ்வும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய உடல் உட்பட எண்ணிலடங்கா வடிவங்கள் மூலம் அவரது சக்திதான் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு இருப்பதுதான் இறைவனிடத்தில் சரணாகதி அடைவதன் பொருள். சரணாகதி என்றால் செயலற்ற நிலை, அலட்சியம் அல்லது பலவீனம் என்று பொருள்படாது. அதற்கு மகத்தான பலம் தேவை. சரணாகதி என்றால் சரணாகதி ஒரே ஒரு வகை சரணாகதிதான் உள்ளது. அது பூரணமானது. இதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லை. பேரன்புமிகு பப்பா கூறுவது போல, இறைவனை இடைவிடாது தியானிப்பது, இறைவனது விருப்பத்திற்கு முற்றிலுமாக சரணடைவது மற்றும் இறைவனை மெய்யாக உணர்வது என்பன அனைத்திற்கும் ஒன்றேதான் பொருள். அவை வெவ்வேறு அல்ல. எனவே மெய்யுணர்வுக்கு ஏதேனும் குறுக்கு வழி இருக்குமேயானால் சரணாகதிக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்கும் என்று நீங்கள் சொல்லலாம். நம்முள் இருக்கும் அகந்தையை சிறிய நான் என கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் அது மேலெழுந்து நம் அமைதியை குலைக்கிறது. தீவிரமான சாதனையால் மட்டும்தான் அதை நீக்க முடியும். அது எந்த விதமான சாதனையானாலும் சரி, நம்மை பொறுத்தவரையில் அது பேரன்புமிகு பப்பா நமக்கு கற்பித்தபடி ராமநாமத்தை இடைவிடாது ஜபிப்பதும், அனைத்தும் இறைவனது உயர்வான விருப்பத்தின்படிதான் நடக்கிறது என ஏற்றுக்கொள்வதற்கு நம் மனதை பழக்கப்படுத்தி கொள்வதும் தான். இத்துடன் இந்த வார சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.